இந்த வீடியோவில் நாம் பரங்கிக்காய் பொரியல் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பரங்கிக்காய் பொரியல் செய்வதற்கு நான் இங்கே ஒரு பரங்கிக்காய் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பரங்கிக்காயை நம்ம பாதியாக அறுத்துக்கலாம். இப்போ அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த விதையை நம்ம அலசி இதை அப்புறமா காய வச்சு சாப்பிட்டுக்குங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது இதில் அரிஞ்சு வச்சதை தோல் மட்டும் மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இது மாதிரி தோல் சீவி எடுத்துக்குங்க. இப்போது இதை நல்லா கட் பண்ணி இது மாதிரி நம்ம அலசி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அலசிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு கடாயில். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க, முழு உளுந்து. அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு பொடியாக அதில் போட்டுக்கோங்க. ஒரு 6-7 காஞ்ச மிளகாவை பாதியாக புட்டு அதில் போட்டுக்கோங்க, பாதியாக புட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதை 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை அலசி அதில் போட்டுக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ எல்லாம் வதங்கி வந்த உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருந்தா அந்த பரங்கிக்காயை எடுத்து அதில் போட்டுக்குங்க. நல்லா கலரி விடுங்க. அதை நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அதையும் நல்லா கலரி விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், அதிலே வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்குறேன். பாதி வெந்து போச்சு. நம்ம கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் பாதி வெந்து போச்சு நல்லா. இப்போது இதை கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அதுக்குள்ளே நம்ம மேலே மசாலா போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலாவுக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல இது மாதிரி காஞ்ச மிளகாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம். இது அந்த பொரியலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த வேர்க்கடலை நம்ம மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த காஞ்ச மிளகா கூட அந்த வேர்க்கடலையை போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் இருக்கும் இந்த வேர்க்கடலை. போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. 2த்தையும் சேர்த்து அரைச்சிட்டு இப்போ பாருங்கள், பரங்கிக்காய் நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாகிடும் வெந்த உடனே. இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சுருந்த பொடி எடுத்து அதில் போட்டுக்கலாம். வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலரிக்குங்க. இதை நம்ம இறக்கும்போது போட்டு இறக்கிக்கணும். இப்போ போட்டாச்சு, கலரியாச்சு. இந்த பொடியை போட்டு நல்லா கலரிட்டு பிறகு இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. பொடியும் நல்லா கலந்து வந்துருச்சு. நம்ம இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.